அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டிஆர்பி வெப்சைட்டில் தற்பொழுது இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஏற்கனவே சிவிலாம் நடைபெற்று முடிந்திருந்தது. இந்த நிலையில் நம்ம வந்து இந்த மாத இறுதிக்குள்ளார எதிர்பார்த்தோம், சனிக்கிழமைக்குள்ளார வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே போல் இன்றைக்கி மே கடைசி நாளில் நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் வந்து நம்மளுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி. நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெஸ் நியூஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதில் எல்லா விவரங்களுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி என்னென்ன ப்ராசஸ் செஞ்சாங்க, அந்த கோர்ட்டில் என்ன நமக்கு வந்து வழக்கு இருந்தது, அதனால் தமிழ் வழி தேர்வர்களுக்கு மட்டும் தேர்வு முடிவுகள் மற்றும் இறுதி விடைக்குறிப்பு இவ்வாரியத்தால் 12/4/2025 அன்று வெளியிடப்பட்டது. அதே போல் எப்போ சிவி வந்து கண்டக்ட் பண்ணோம், எல்லா விவரங்களுமே அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம கூட 22ஆம் தேதி வந்து சிவி நடைபெற்றது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து வீடியோ பதிவிட்டிருந்தோம். அதன் பிறகு தான் மற்றவங்க நிறைய பேர் வந்து இதை சார்ந்து பதிவிட்டிருந்தாங்க. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ளாத பணி நாடுனர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு 22/5/2025 அன்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்த்தலின் போது பணி நாடுனர்கள் சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ்கள், ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் மற்றும் இதர முக்கிய ஆவணங்கள் பணி நாடுனர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் தெரிவு நடைமுறை விதிகளை பின்பற்றி தகுதி வாய்ந்த பணி நாடுனர்களை கொண்டு இன சுழற்சி மற்றும் இதர அரசாணைகளின்படி தமிழ் வழி காலி பணியிடங்களுக்கு மட்டும் தற்காலிக தெரிவு பட்டியல் தயார் செய்யப்பட்டு இன்று 31/5/2025 வெளியிடப்படுகிறது. தற்காலிக தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுனர்களுக்கு அவர்கள் சார்ந்த பயன்பாட்டு துறைகளின் மூலம் பணி நியமன ஆணைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும். இதுதான் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் நியூஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் நமக்கு இன்எலிஜிபிள் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மொத்தம் வந்து ஒரு 7 கேண்டிடேட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளவு மார்க்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு என்ன மார்க்லாம் ரொம்ப ஹையாக தான் இருக்காங்க பாருங்கள். 101, 100.5, 97.5, 92, 82.5, 56.5லாம் இருக்குது. என்ன ரீசனால் அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் not obtained minimum qualification of DTED as per GO MS number 204 school education dated 8/1/2023. அப்போ அவங்க DTED வந்து முடிக்காத கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் இங்கே பாருங்கள், 7 மெம்பர்ஸ் மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து டீட்டெயிலாக விட்டுருக்காங்க. எல்லாருமே பொறுமையாக இந்த லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நிறைய பேர் இந்த டெம்ப்ரவரி டீச்சர் அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. நானும் ஒரு துறையில் இருக்கேன். அதனால் அந்த டெம்ப்ரவரி டீச்சர் அப்பாயின்மெண்ட்டுக்கும் இப்போ ரெகுலர் பேசிஸில் நமக்கு வந்து ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. தயவுசெய்து அதையும் இதையும் தொடர்புபடுத்தி பார்க்காதீங்க. நம்ம என்றைக்கு வந்து ஜாப் வந்து போய் ஜாயின் பண்ணுறோமோ அன்றைக்கி அவங்க வந்து வெளியில் போக போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் அதுக்கும் இதுக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அதனால் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து உண்மையே கிடையாது. அதனால் அந்த டெம்ப்ரவரி டீச்சர் அப்பாயின்மெண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து தொடர்பு படுத்தி பார்க்காதீங்க. நமக்கு காலதாமதப்படுத்தாமல் விரைந்து பணி நியமனங்களை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் எல்லோருடைய நியாயமான கோரிக்கை. கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், நீங்கள் தொடக்க கல்வித்துறை இல்லை மற்ற துறை சார்ந்த பள்ளிகளுமே எவ்வளவு விரைவாக இந்த பணி நியமனம் மேற்கொள்ள முடியுமோ கண்டிப்பாக விரைவாக இந்த பணி நியமனங்களை வந்து மேற்கொள்வாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.